நிச்சயமாக 2026 தேர்தல் என்பது இன்னும் சில மாதங்களில் தொடங்க இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு பாஜக சார்பில் தேசிய அளவில் தேர்தல் பொறுப்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளரை மாற்றி புதிய தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்திருக்கிறார். நியமனம் செய்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் பொறுப்பாளர் இன்றைய தினம் ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகம் வந்திருக்கக்கூடிய அவர் தலைமையில் தான் இன்றைய தினம் இந்த மையக்குழு கூட்டம் என்பது பாஜக அலுவலகத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், எத்தனை தொகுதியை அதிமுகவிடமிருந்து பெற்று வாங்க வேண்டும் என்ற உள்ள முக்கிய ஆலோசனை என்பது இந்த தினம் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் 2021 தேர்தலையும் பியூஷ் கோயல் தான் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த தேர்தலையும் அவரே தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படக்கூடிய கடந்த தேர்தலின் போது 20 தொகுதிகளை பெற்றிருந்தார். இந்த முறை சற்று அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்காகவே பியூஷ் கோயலை மீண்டும் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் இந்த வரக்கூடிய தேர்தலில் எத்தனை தொகுதிகள் பெற வேண்டும், எந்தெந்த மூத்த தலைவர்கள் எந்தெந்த தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள், அதன் அடிப்படையிலேயே நேரடியாக சென்று அதிமுகவிடம் இருந்து தொகுதிகளை பெறுவதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் எத்தனை தொகுதிகள் என்பதை இறுதி செய்த பின்பு இன்று மதியம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை பியூஷ் கோயல் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பில் கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகள் மூலியமாக நாங்களே தொகுதிகளை பங்கீடு கொடுக்கிறோம், அதிமுக நேரடியாக கொடுக்காமல் பாஜக அந்த கூட்டணி கட்சிகளை இணைப்பதற்கான முழு விவரங்களையும் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்றைய தினம் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி.